நீர் இல்லாட்டினா வச்சுங்க உலகமே இல்லை, உயிரினுடைய வாழ்வாதாரமே இல்லை. நீர்நிலைகளை பாதுகாக்கிறது உயிரை பாதுகாக்கிறது மாதிரி. ஆனால் நடக்கிறது என்ன, எல்லாரையும் கெடுத்துறோம். நம்ம புனித நீர் சொல்லுவோம் பாருங்கள், காவிரி ஆறு, அதை கூட கெடுத்துட்டாங்க. எப்படிங்க கெமிக்கல் தண்ணி வரும்? கெமிக்கல் தண்ணி வருதுன்னா எங்கேருந்து வருது? அதன் ஓனர் யார்? இதுக்கு தனிப்பட்ட அதிகாரி, தனி டிபார்ட்மெண்ட், தனி சட்டம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது தொடர் கதையாகவே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, தனி சட்டம் இருக்கட்டும், அது தடுக்கட்டும், அது அவுட்லெட் என்ன இல்லாமல்லாம் இருக்கட்டும், அது ப்ரொசீஜர்லாம் ஒரு லைன் இருக்கட்டும். இந்த மாதிரி நிகழ்வுக்கு யார் காரணமோ, எந்த இண்டஸ்ட்ரீஸ் காரணமோ, அந்த தொழிற்சாலையினுடைய ஓனர் மேலேயும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செயல்படுத்துகிறாங்களே, அந்த ரன்னிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அதிகாரிக்கு மேலேயும் கிரிமினல் நடவடிக்கை எடுத்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணுங்க. ஆனால் அது யாருமே செய்கிறதில்ல. சட்டத்தில் இருக்குது, கிரிமினல் குற்றம் தான் அது. ஆனால் அதிகாரிகள் செய்ய தவறுறாங்க. அதனால் சமூக ஆர்வலர்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் கோர்ட் அணுகணும். நம்பர் 1. நம்பர் 2, கவர்மெண்ட் அதிகாரிகளும் அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். அப்போ தாங்க தண்ணியில் பாதுகாக்க முடியும். காவிரி நதியை போய் பண்ணுறாங்க, நொய்யல் நதி, அதை பாருங்கள், ஒரே அப்படியே நிறையா தள்ளுது. டிவியில் பார்க்கும்போது ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இதெல்லாம் முழுக்க காரணம், இதை தடுக்கக்கூடிய சக்தி அதிகாரிகள்கிட்டையும் முக்கியமாக போலீஸ் அதிகாரிகிட்ட தான் இருக்குது. தயவுசெய்து அதை நடவடிக்கை எடுத்து தண்ணீரை காப்பாற்றுங்க.